வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் ராகி எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லா பொருள்களையும் அளந்து போகிறதுக்கு ஒரே அளவில் இருந்தால் பரவாயில்ல. அதனால் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் ஒரு பொருளை தலை தட்டி எடுத்தோம் அப்படின்னா எல்லா பொருள்களையுமே தலை தட்டி தான் எடுத்துக்கணும். அல்லது அந்த டம்ளரில் ஒரு பொருளை கோபுரம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பொருள்களையும் கோபுரம் மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் அரை டம்ளர் நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிட்டு, அது ஒரு வேளை பச்சையாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு வாணலியில் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து, அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு தயாராக வச்சுக்கணும். அதுக்கடுத்தது கருப்பு எள் எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா அரித்து கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு தான் பார்த்து எடுத்துக்கணும். அதில் ஒரு அரை டம்ளர் எடுத்து அதையும் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எள் கொஞ்ச நேரம் அப்படியே படபடன்னு பொரியும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்துக்கிட்டு அந்த வெல்லத்தை நல்லா தூள் தூளாக நுணுக்கிக்கணும். அந்த மாதிரி நல்லா பொடியாக நுணுக்கின அந்த வெல்லத்தில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்து, அது ஒரு வேளை கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணி அதை ஒரு தண்ணி பதத்துக்கு தயாராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராகி மாவு அல்லது ஆரிய மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாவில் ஒரு டம்ளர் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு, அதில் ஒரு சிட்டிகை மட்டும் தூளுப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி முதல்ல நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இட்லி மாவு பதத்துக்கு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு, அடுப்பில் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு, இந்த கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை எடுத்து அந்த தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றி அது மேலே நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அந்த ராகி தோசையை நல்லா வேக விடணும். அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் மட்டும் அதிகமாக வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ராகி தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே அழுங்காமல் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கமும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். இன்னொரு பக்கமும் அந்த ராகி தோசை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தோசையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். மீதி இருக்கிற மாவுலேயும் அதே மாதிரி தோசைகளாக சுட்டு எடுத்து அந்த பாத்திரத்திலே போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தோசையிலிருந்து சூடெல்லாம் நல்லா சுத்தமாக ஆறின பிறகு அந்த தோசையை சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா பிச்சு எடுத்து திருப்பி அதே பாத்திரத்துலேயே போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பையும் கொஞ்சமாக எள்ளையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். ரெண்டும் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வறுபட்டு வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஒருவேளை எள்ளெல்லாம் நல்லா வேகலை அப்படின்னா அதனால் வயிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எள்ளை நல்லா வெந்துருச்சான்னு சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 பொருள்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அதாவது ராகி தோசை, வெல்லம், எள், நிலக்கடலை பருப்பு இதை 4ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மிக்சி ஜாரில் ஒவ்வொரு வாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் எவ்வளோ நைஸாக நுணுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நுணுக்கினதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பொருள்களையும் ஒவ்வொரு தடவையும் 4 பொருள்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நுணுக்கணும். அப்போ தான் எல்லாமே கலந்து மசியும். இதே போல் எல்லாத்தையும் நல்லா நுணுக்கிட்டு முதல்ல நுணுக்கி வச்ச அந்த பாத்திரத்துலேயே மறுபடியும் நுணுக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் முதல்ல கையால் நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நெய்யை அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நமக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி இன்னொரு தட்டத்தில் வச்சுக்கணும். ஒரு தடவை உருண்டை பிடிச்சி தட்டத்தில் வச்சதோடு விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி அந்த தட்டத்தில் வச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு தடவை அந்த உருண்டைகளை எடுத்து நல்லா சைஸாக மொழுன்னு ரவுண்டாக பிடிச்சி வேற ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நல்லா உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறம் இந்த ராகி எள்ளுருண்டைகளை வேற ஒரு சம்பட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கிட்டு இதை வேணுங்கிறப்ப தீனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கூட கொடுத்து விடலாம். அல்லது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் சொல்லலை, விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு ஏலக்காய் தூள் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஆனால் ஏலக்காய் தூள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த ராகி எள்ளுருண்டைகளை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.